கிளம்பிட்ட? கிளம்புறேமா. இதுக்கப்புறம் நான் இங்க நல்லா இருக்காது. உனக்கு என்னடா ஆச்சுது? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அவர் யாரும் நம்மளால சொல்லவும் முடியாது. நீங்க அவர் மேல வச்சிருக்க அன்பு குறைய போறதும் கிடையாது. மிஞ்சினது அவமானம் மட்டும்தான். என்னால எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் கிளம்புறேன். நம்ம வீட்டு அண்ணி என்ன பிள்ளை மாதிரி பார்த்தாங்க. இன்னைக்கு என்ன எப்படிலாம் பேசிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே. பிள்ளை மாதிரி விழுந்து விழுந்து என்ன கவனிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு மூணு தூக்கிட்டு போறாங்க. காரணம் இவர் தானே. உங்களால அவரை விட்டு கொடுக்க முடியாது. என்னால இங்க வாழவும் முடியாது. அண்ணி மாதிரி என்னைக்கு உன் மேல கோபப்பட மாட்டாங்கடா. உன்னை பிள்ளை மாதிரி பாக்குறாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. பிள்ளை மாதிரி என்ன பாத்துக்கிட்டாங்க. இப்ப மூணு தூக்கிட்டு போறாங்க. தாய்க்கு என்னைக்கும் பிள்ளை மேல உள்ள பாசம் குறையாது. அதே மாதிரி அவங்களும் நீ தப்பு பண்ணேன்னு தண்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். இது யாரால? அவரால தானே. அவரை உங்களால இங்க போக சொல்ல முடியாதுல்ல? சொல்லுங்கம்மா. உங்களால அவரை இங்க போக சொல்ல முடியாதுல்ல? அவர் இங்க இருக்க வரைக்கும் நாங்க வரவும் மாட்டேன். நான் இங்க இருக்கவும் மாட்டேன். அவர் செஞ்ச துரோகத்தை நீங்க வேணா மறக்கலாம். என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. மன்னிப்பு அவருக்கு தேவை இல்ல. அவரு என் புருஷன். அதை நீ மறந்துடாத. இப்படிமா நீங்க மட்டும் இப்படி இருக்கீங்க? அவர் செஞ்ச துரோகத்தை கூட மறந்துட்டீங்க. என்னடா துரோகம் பண்ணாரு? என்ன துரோகம் பண்ணாரு? இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போய் வாழ்ந்தாரா? பிள்ளை குட்டி வாழ்ந்தாரா? என்னடா துரோகம் துரோகம் பேசிக்கிட்டு இருக்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனாரோ அப்படியே தாண்டா வந்து நிக்கிறாரு. 20 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்த மனுஷனுக்கு இன்னும் தண்டனை கொடுன்னு சொல்ற? அதான் சொல்றேன். அவருக்கு தட்ட நான் இருக்க மாட்டேன். என்னால அவருக்கு ஏத்துக்கவே முடியாது. போ, தாராளமா போ. திரும்பி வராத. மூஞ்சில முழிக்காத. அம்மா அம்மா, நான் அவரை நேசிக்கிறேன், அவரை என் கணவரை நினைக்கிறேன்னு தெரிஞ்சோ எல்லாரும் முன்னாடி அவரை அவமானப்படுத்தினியே. அப்பமே நான் பாதி செத்துட்டேன்டா. இப்ப கிளம்புறேன்னு சொல்லி என்ன முழுசா கொண்டுட்டு போற? அம்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்மா. உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரு இங்க இருக்க இடத்துல என்னால இருக்க முடியாதுமா. என்ன அறியாம நான் யாருன்னு காட்டி கொடுத்துருவானு எனக்கு பயமா இருக்கு. வேண்டாமா, நான் இங்க இருந்த பிரச்சனை தான். நான் கிளம்புறேன். நீங்க அசிங்கப்படுறதை என்னால பார்க்கவே முடியலம்மா. அவரால் நீங்க அவமானப்பட்டுறாதீங்கம்மா. அப்படி நீங்க அவமானப்பட்ட அதை பார்க்க சக்தி எனக்கு இல்ல. பிளீஸ்மா, அவர் இங்க இருந்து போ சொல்லுங்கம்மா. எனக்கு அவரை பார்த்தாலே கோவமா வருது. அதுவும் நீங்க அவர்கிட்ட பேசினா எனக்கு பயத்தவே பிடிக்குமா. சரி, நீ கிளம்பு. அப்போ உங்களால அவரை நேசிக்காம இருக்க முடியாது, அப்படித்தானே? என்னை விட உங்களுக்கு அவர் ரொம்ப முக்கியமா போயிட்டு வரலாமா? நான் போனாலும் பரவாயில்ல, அவர் இங்க இருக்கணும், அப்படிதானேமா? நீங்க அசிங்கப்படணும், அப்படிதானேமா? நீங்க அவமானப்படணும், அப்படிதானே? அவரால் எனக்கு அசிங்கம் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, அதை நான் பாத்துக்கிடுது. நான் வளர்த்த பிள்ளைங்க பாத்துக்கிடுவாங்க. நீ கிளம்பு. இப்பவும் சொல்றேன், அவர் காதாம்பரியோட ஆளுதான். உங்களை அவமானப்படுத்துறதுக்கு தான் அந்த காதாம்பரிக்கு அனுப்பியிருக்கா. இந்த குடும்பத்தை தரமட்டமாக்கு தான் அனுப்பியிருக்கா. இந்த வீட்டுக்கு சந்தோஷம் நிம்மதியெல்லாம் கெடுக்குதா அந்த காதாம்பரி அனுப்பி வச்சிருக்கா. நீங்க அதை தெரியாம புருஷன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. அவர் காதாம்பரி ஆளுமா? காதாம்பரி அனுப்புன ஆளு. உன்னை கிளம்ப சொல்ல. என்னைக்கு ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க. போடா. நீ போறதாண்டா எனக்கு பெரிய அவமானம். அம்மா ப்ளீஸ் அழாதீங்கம்மா. போடா போ. ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. போடா, கிளம்பு. அவமானப்படுத்தணும்னு நினைச்சிட்டல்ல, கிளம்பு. தேன்மொழி வா கிளம்பலாம். தேன்மொழி ஒண்ணுதான் சொல்றேன், வா கிளம்பலாம். எங்க? டெல்லிக்கு. எதுக்கு? தேன்மொழி வான்னு சொன்னேன். எதுக்குங்க டெல்லிக்கு? இங்க இருந்ததெல்லாம் போதும், வா. உங்களுக்கும் எனக்கும் என்ன? நான் எப்படி உங்க கூட? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ கிளம்பு வா. உங்க அண்ணிமார் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? வீட்ல மட்டும் தான் பேசாம வந்திருக்காங்க, ஊருக்குள்ள பேசிருக்காங்க. இப்ப நான் டெல்லியில வந்து அவமானப்படணும், அப்படிதானே? அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், ஆக வேண்டிய நான் பாத்துக்கிட்டேன், நீ வா. உங்களை நம்பியா? ஏன் இப்படி பேசுற? தாயோட மனசையே புரிஞ்சுக்க தெரியாத உங்களுக்கு நான் இன்னும் உங்க மனைவியே ஆகல. என்ன எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க? சாரி, எனக்கு உங்க கூட வர விருப்பம் இல்ல. சாரி, எனக்கு உங்க கூட வர விருப்பம் இல்லன்னு. உங்க கூட வரணுமா வர வேண்டாம்னு முடிவு பண்ண வேண்டியவா என்ன? இதான் உன் முடிவு இல்ல? இதான் என் முடிவு. ஒரு பொண்ணு மனசை புரிஞ்சுக்க தெரியல. உங்களை நம்பி நான் காலம் முழுக்க வாழணும். உங்களை பார்த்து நான் நடுங்கியே சாகணும். கேட்டா நான் மாறிடுவேன், நான் மாத்திக்கிடுறேன். உங்களால மாத்ததான் என் வேலை பாருங்க. நானா வாழ விரும்புறேன். காலத்துக்கு உங்க கோபத்துக்கு பயந்து வாழ எனக்கு விருப்பம் கிடையாது. என்ன பேசுற நீ? எனக்கு பயமா இருக்கு. உங்க கூட வரதுக்கு எனக்கு பயமா இருக்குது. ஏன் தென்மொழி எதுக்கு? இந்த கோபம். எப்ப கோபப்படுவீங்கன்னு நான் பயந்து இருக்க முடியாது. எனக்கு ஒன்னு ஆசைனா கூட அது உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. கோபப்படுறீங்களோன்னு நினைச்சு நான் எனக்குள்ள நிறைய விஷயங்களை முழுங்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எதையுமே என்னால மன விட்டு பேச முடியல. நீங்களும் என்கிட்ட மன விட்டு பேசுறது கிடையாது. எந்த நம்பிக்கையில நான் உங்க கூட வர முடியும் தெரியும். இப்ப உங்க கூட நான் வரலன்னா
என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, கிஷோருக்கு பொண்டாட்டிய வாழதை விட தேன்மொழியாவே வாழ்ந்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒத்தனை நீ மண்ணலி போட்டுக்கிறாத. ஒழுங்க கிளம்பி வா. கோபங்கிறது என் சுவாபம், அவ்வளவுதான். உங்களுக்கு சுவாபம், எனக்கு தண்டனை. நான் காலம் முழுக்க தண்டனை அனுபவிக்க விரும்பல. தேன்மொழியாவே வாழ்ந்துட்டு போறேன். தேன்மொழி, நீ தப்பான முடிவு எடுக்க நீ ரொம்ப வருத்தப்படுவ. தெரியும், தப்பான முடிவுதானே தெரியும். ஆனா இந்த தப்புல நான் நிம்மதியா வாழ்ந்துருவேன். உங்க கூட வந்தா நான் பயந்தே செத்துருவேன். கேசாரு, என்ன விட்டுருங்க கேசார், என்ன விட்டுரு கேசாரு. நான் பயந்து வாழ விரும்பல. என்ன விட்டுரு கேசார். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, ஆனா உன் கூட வாழ முடியாது கேசார். நிறைய கனவோடு வந்த உன் கூட எப்படி எப்படிலாமோ வாழ போறேன்னு கனவோடு வந்த நீ எல்லாத்தையும் சுக்குறதா நொறுக்கிட்ட கேசார். கல்யாணத்தை முடிச்சு தன்னை சண்டை போட்டு பிரியதை விட இப்படியே வாழ்ந்துடலாம். நான் காலம் முழுக்க ஒன்று லவ் பண்ணிக்கிட்டே இருந்துருவேன். வேண்டாம் கேசார், கல்யாணம் முடிஞ்சுட்டா நிச்சயமா நான் உன்னை வெறுத்துடுவேன். ப்ளீஸ் கேசார். ஏன்டி எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குற? இல்ல கிஷோர், கல்யாணத்துக்கு அப்புறம் திருத்திடலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திடலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருவாங்கன்னு முட்டாள்தனமா நான் நம்ப விரும்பல. இவ்வளவுதான் உன் காதல் இல்ல? இவ்வளவு காதல் இருக்க போய்தான் உன் கூட நான் வரலன்னு சொல்றேன். நான் போன திரும்பி வரமாட்டேன். அந்த குற்றாலம் உன்னை வாழ விடாது. அந்த குற்றாலத்துக்காரங்க இங்க வந்துருவாங்க. நான் இங்க இருக்க போய் தான் அந்த குற்றாலத்துக்காரங்க உனக்கு எதுவுமே பண்ணாம இருக்காங்க. சொன்னா கேள், முட்டாள்தனமா நடந்துக்கிறாரு. கிளம்பி வா. வாழ்க்கை ஒரு போராட்டம், அதுல போராடிதான் வாழணும்னு கத்துக்கிட்டேன். உழைச்சுக்குவேன். பாத்தீங்களா இப்படி பண்ணா பெரு கோவம் என்ன செய்யும்? முட்டாள்தனமா பண்ணாம வா. உன்கிட்ட என்ன பேச்சு? வா. வரலன்னு சொல்றேன்ல. ஒன்னு அங்க விட்டுலாம் போக முடியாது. ஒழுங்கா வா. முடியாது கிஷோர். முட்டாள்தனமா பண்ணிட்டு இருந்த இங்கே கொண்டு போட்டுட்டு போயிடுவேன். இங்க விட்டுட்டு போ பாக்கோ. அண்ணே, தொலைச்சி ஓ இஷ்டத்துக்கு வாழ கூட்டிட்டு வருவேன். கோவனா விட்டுட்டு போயிருவியா? இப்ப வர மாட்டேன்னு சொல்றது அவதான். அவளுக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அவன் நம்பிக்கை சம்பந்தம் பண்ணிட்டு அப்புறமா கூட்டிட்டு போ. உன்னை லவ் பண்ணவளுக்கு உன் கையை பிடிச்சு வர்றதுக்கு தைரியம் இல்ல. அந்த லட்சத்துல உன் நடவடிக்கை இருக்குது. எப்படி வருவா? அவ மனசு கூட உனக்கு புரிஞ்சுக்க முடியல. நீ எல்லாம் தாயோட மனசு எப்படிடா புரிஞ்சுக்குவ? உன்னை பெத்தவளையும் புரிஞ்சுக்க தெரியல, உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டவளையும் புரிஞ்சுக்க தெரியல. உள்ள போ. இல்ல, என்னால இங்க ஏகப்பட்ட பிரச்சனை வந்துரும். நான் உன்னை ஆரம்பத்துல சொன்னேன், ஒதுங்கி இருக்கதா சொன்னேன். உன்னை தலையிட சொல்லல. நீ ஏன் வந்து தலையிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? மரியாதை உள்ள போ. சொல்றல, உள்ள போ. இப்ப மாதிரி எங்களுக்கு மரியாதை கொடு. உள்ள போ. அத இவ்ளோ சொல்றாங்களே, உள்ள போடா. உள்ள போங்க. என்னதான் இங்க நடக்குது? தமிழே, எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன், நீ உள்ள போ. என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. அத்தை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தை, என்ன ஆனாலும் சரி உங்க பக்கம் நாங்க இருப்போம். என்ன நடந்தாலும் சரி உங்க பக்கம் நாங்க இருப்போம் அத்தை. இது போதும். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நாங்க இருக்கோம் அத்தை. எங்க அத்தை எது செஞ்சாலும் சரியா இருக்கும். நீங்க காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டீங்க. நாங்க இந்த உலகத்துல நம்புறது உங்களை மட்டும்தான் அத்தை. நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னு தெரியல. எனக்கு இப்படி பிள்ளைங்களா? வாழ்க்கை கொடுத்தவங்களாச்சே, நன்றி சாசத்தோட இருக்கணும் அத்தை. என் தங்கங்களா, என் தங்கங்களா, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறை இல்ல. இன்னைக்கு நாங்க கௌரவமா வாழ்றேன்னா அது உங்களாலதான் அத்தை. எதுனாலும் சொல்லுங்க அத்தை, நான் முடிச்சு வைக்கிறேன். நீங்க எல்லாம் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? யாரு உங்க கூட இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, நாங்க உங்க கூட இருப்போம் அத்தை. ஆமா, நாங்க இருப்போம் அத்தை. நாங்க சத்தியமா உங்க கூட தான் இருப்போம். நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். உங்க ஆசை கனவுதான் எங்களுடைய ஆசை கனவு. அதை நிறைவேற்றாம நாங்க ஓய மாட்டோம். நம்மளா பெண்கள்கிட்ட நாம ஒன்னா இருந்தாதான் நாம ஜெயிக்க முடியும். நம்ம ஒன்னா இருப்போம், ஒன்னா இருந்து சாதிப்போம். ஆமா அத்தை, இந்த அன்பு போதும். என்ன தாமரா, அன்னைக்கு அக்கா கவுல அன்னைக்கு ஒரு சண்டை சச்சரவா கிடக்காம என்னக்கா சொல்லுவிய?
அண்ணக்கிளியக்கா ஊரே மெச்சிச்சுதுல. ஆமா அவளுக்கு என்ன தங்கமான விளாச்சே. அவிய கதை தானே இப்ப நாறுது. என்ன சொல்றிய? பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தோண தேடுதான். என்ன சொல்றிய? ஆமாக்கா பிள்ளையில அவன் கிஷோர் இல்ல, அவ அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு போறானாமே. அவ அம்மா நடவடிக்கை சரியில்லைன்னு கோவப்பட்டுட்டு போறானா அந்த கடைக்குட்டி பையன்ல அவன். அண்ணக்கிளியக்காவா? அதான் பக்கத்து வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காராமே. ஆமா ஏதோ வெளிநாடுன்னு சொன்ன கேள்விப்பட்டனே. ஆமா ஏதா இருக்கும்னு நினைக்க. அதான் அந்த சின்ன பையலுக்கு பிடிக்கல போலுக்கு. ஒரே சண்டை சச்சரமா கிடக்காவ. எனக்கு இந்த அண்ணக்கிளியக்காவா இப்படியான ஆச்சரியமா இருக்குது. இவெல்லாம் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவாள்வ. சாக்கடையில என்ன சொல்றீங்க? அவ ஒழுக்கம் கட்டவ. அவ ஆளுக்கே பூசண வட்டி அடிச்சவ. எப்படிப்பட்டவளா இருப்பா? புருஷனோட வாழகெல்லாம் எப்படிப்பட்டவளா இருப்பாள்வ? அப்படி சொல்வீங்களா? என்னங்க ரயில்பேட்டை எப்போ வந்திய? உங்களை தான் கேட்கேன், எப்போ வந்திய? அப்பா இதை விட்ட கேட்டனே எப்போ பதில் சொல்லியிருக்கீங்க? சாப்பிடுக்கு எதுவும் வேணுமா? காப்பி கொண்டு வரட்டா? என்ன ஆச்சு இந்த மனுஷனுக்கு? ஏங்க உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? சரி மேலே கஞ்ச மாதிரி இருக்குது, நான் போய் ஏதாவது மாத்திரம் எடுத்துட்டு வரேன். டேய் கிஷோர் நில்லு. என்னண்ணே வீட்டுல காலையில எதுவும் பிரச்சனையா? ஐயோ எதுக்கு இந்த மனுஷன் கேக்குது? ஏண்ணே எதுக்குங்க திடீர்னு கேக்குறீங்க? காலையில வீட்டுல எதுவும் பிரச்சனையானு கேட்டேன். நம்ம வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லாம தான் நான் பேக்க தூக்கிட்டு கிளம்புறேனா? அது அது சொல்லு வீட்டுக்கு கிளம்புறியா? ஏன் எதுக்கு நீங்க கோபப்பட்டு இருக்கீங்க? அது திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. திடீர்னு வர சொன்னாங்களா? ஆமாண்ணே. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு நான் அடிச்சேன்? டேய் எனக்கும் அம்மாக்கும் இதுக்கு முன்னாடி 1000 வாட்டி சண்டை நடந்திருக்கு. ஆனா நான் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன் தெரியுமா? தப்பு நம்மளே பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாலும் வீட்டுல இருக்க பொம்பளைங்க தாண்டா கண்ணுக்கால வச்சு பேசுவாங்க. இவன் எதுவும் பண்ணாமல வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான்னு அவங்க அநியாயமா பேசுவாங்கடா. ஒரு குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்ற வேண்டியது ஒரு ஆண் கையில தான் இருக்குது. நீ செஞ்ச தப்புனால எனக்கு தலை கொஞ்சம் நிக்கிறது நம்ம பெத்த தாய் தாண்டா. என்னங்க சொல்றீங்க? ராசா செஞ்ச வேலை ஊருக்குள்ள வித்தியாசமா பேசுறாங்க. என்னன்னு சொல்ற? சே மனுஷனை பாரு மனுஷனை எல்லாம் படிச்சு எதுக்குடா? என்னங்க சொல்றீங்க? என் காதுல விழுன்னு பேசுறாங்களா இல்ல தெரியாம பேசுறாங்கன்னு தெரியல. அம்மாவை தப்பா பேசுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவனா. நான் என்னென்ன பண்ணினேன்? எதுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்புனேன்? சரி அதை விடுங்க. வீட்டுல எனக்கு என்ன பிரச்சனை நடந்தது? ஐயோ இதுக்குதான் அம்மா வீட்டை விட்டு வெளியில போவாதுன்னு சொன்னாங்களா? ஐயோ முட்டாள்தனமா நடந்துகிட்டேனே. இல்லங்க அந்த தங்கம் இல்ல யாரைய கூட்டிட்டு வந்துட்டு அந்த சாருக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணினா. அந்த தங்கல எதுக்கு இங்க வரா? நம்ம வீட்டுக்கு இல்ல பக்கத்து அங்கிள் வீட்டுக்கு. சரி அதுல எங்களுக்குள்ள வாக்குவாதம். உங்களுக்குள்ளனா கிஷோருக்கு உங்களுக்குமா? ஆமா. சரி அதான் கோட்ல விட்டுட்டு போனா நாங்க கூட்டிட்டு வந்துட்டோமே. நீங்க கூட்டிட்டு வந்துட்டிய இவன் போயிட்டானே அம்மா அசிங்கமா பேசுறாங்க. ஏண்டா அவங்க நிம்மதியா இருக்க உனக்கு பிடிக்கலையா? அது ஏதோ இப்பதான் என்னவோ குடிச்சு தந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கு. அது உனக்கு பொறுக்கலையா? தெரியும்ல அந்த மனுஷி பட்ட பாடலாம் உனக்கு தெரியல. எத்தனையோ பிரச்சனை வந்துருக்குடா. என் அம்மாவே வீட்டு வெளியே போயிருக்காங்க. போக மாட்டேன். தெரியும் அவங்க பட்ட பாடு வேதனைலாம் எனக்கு தெரியும். அதனால போக மாட்டேன். இப்ப புரியல சார் உனக்கு? நான் செஞ்சது ஓடா ஊர் உலகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சாகடிக்காம விட மாட்டானுங்க. எப்ப அடுத்த வீட்டுல என்ன நடக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கானுவ. நீ பாட்ட பண்ணிட்ட அது கடந்து அசிங்கப்படுது. என்னையும் போடா. ஒரு மகன் கேட்க கூடாதெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்க. போடா. இப்போ உனக்கு திருப்தி தானே? அண்ணே நீ அங்கேயே கிடக்க. உனக்கு என்ன தெரியும் ஊர் உலகத்தை பத்தி? பார்த்தல. ஐயோ பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்குது. அவர் இங்க இருந்து நான் துரத்துறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. அவர் இங்க இருந்தாரு என் அம்மா அசிங்கப்பட்டுருவாங்க. இல்ல இவரை நான் இங்க இருந்து துரத்துறேன். யார் எதிர்த்தாலும் சரி என்கிட்ட பேசலாம் சரி பேசாம போலாம் சரி அவர் இங்க இருந்து துரத்தாம நான் விடவே மாட்டேன். என் அம்மா கௌரவமா வாழணும். என் அம்மா கௌரவமா வாழணும். வண்டியை பக்கவா ரெடி பண்ணிட்டவங்களுக்கு யாரு நம்ம தருணாச்ச கெட்டிக்கானாச்ச. டேய் உன்ன போலீஸ் ட்ரைனிங் வந்துச்சு யாரும் சொன்னீங்களா? எனக்கு கொடுப்பாங்களா? டேய் உனக்கு கொஞ்சம் சித்தப்பா இருக்குமோ உடைக்கிறடா பையா. சித்தப்பா எனக்கு வாங்கி தருவீங்களா? நான் சொல்லும் போது எக்ஸாம் எழுது. நிஜமா சித்தப்பா? உனக்கு சந்தேகமா? இல்ல நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அதானே கேட்டியலா? நினைக்கான பாரு இதான் அண்ணக்கிளி வளர்ப்பு பிள்ளைகளே. எப்படிதான் வெக்கமே இல்லாம அந்த வீட்டுல இருக்கானோ தெரியல. மான ஜோடிந்தா சொந்த ஊர் விட்டுட்டு இங்க வந்து கிடக்கானவ. ஆனா அன்னைக்கிளி இப்படி செய்வானு யாரும் எதிர்பார்க்கலப்பா. எந்த பொந்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பேரம்பேத்திலாம் வந்ததுக்கு அப்புறம் துணை கேட்டிருக்கு.
அது இப்ப என்ன பழக்கம் மாதிரி தெரியலையே. ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்கும் போலக்கு. சரின்னு சந்தர்ப்பம் பார்த்து வீட்டு பக்கத்துல வர வச்சிருக்கேன். நமக்கு எனக்கு நல்ல மனுஷனா இந்த ரோசத்தோட பொண்டாட்டி பிள்ளைல கூட்டிட்டு அவன் ஊருக்கு போவாங்கன்னு இருக்கு. இவன் எங்க போவானா சோத்துக்கு சித்த பயிலுவ. நல்ல குடும்பத்துல பிறந்தவனா இதுக்குள்ள பொண்டாட்டி பிள்ளைலாம் கூட்டு போயிருப்பானுவல. இவா வீட்லயே வந்து இருக்கானுவல. அன்னைக்கு புத்தி தெரிஞ்சாவது பொண்டாட்டி பிள்ளைல கூட்டிட்டு போனா பொழைச்சுக்குவானுவ. இல்ல நாளைக்கு இவள பொண்டாட்டி அதான் பண்ணுவாளுவ. நாளைக்கு இவள பொண்டாட்டி எனக்கா பண்ண போறாளுவ. அன்னைக்கு கூட தானே கிடக்காளுவ. அன்னைக்கு வரப்பாச்சே பாருங்களா. அக்கா அவள் எங்குள்ள இருக்கா? ஏதோ வெளிநாடுங்காவ. இப்பவே பொண்டாட்டி பிள்ளைல கூட்டிட்டு போனானுன்னா பொழைச்சுக்குவானுவ. கௌரவமா வாழலாம்.